ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்னைக்கு டே 4 உடைய ட்ராவல் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டோம். ஏர்லியாகவே கிளம்பிட்டோம், 9 o'clock போல் கிளம்பி இப்போ நாங்கள் டுவர்ட்ஸ் சென்னைக்கு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கன்னியாகுமரியிலேருந்து இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 hours வந்து ட்ராவல் இருந்தது. ஈவினிங் ஒரு 5 o'clock 5:15 போல் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்க இடத்துக்கு ரீச் ஆனோம். எந்த இடம்ன்றது நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கல்லணை டேமுக்கு தான் போயிட்டுருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு தடவை போகணும் அப்படின்ட்டு. சரி, கன்னியாகுமரிலேருந்து ஏர்லியாக கிளம்புனதுனால ஓகே அதையும் பார்த்துடலாம், இன்றைக்கி ஸ்பாட் அதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணி கிளம்பி வந்துட்டுருந்தோம். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆனால் கன்னியாகுமரியில் தான் செம்ம வெயில். இப்போ போகிறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளைமேட். அகெயின் ட்ராவல், ஃபுல் டே ட்ராவலுக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கல்லணை வந்து தஞ்சாவூர் கோவில் போகலான்னு தான் பிளானில் இருந்தோம். சரி, தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இது இன்னொரு டைம் நம்ம சாய்ஸில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டேம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டேமுக்கு புறப்பட்டு வந்திருந்தோம். போகிற வழியிலே வந்து இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வேர்க்கடலை மட்டும் அந்த மணலில் போட்டு வறுத்ததுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்ன்றதுனால அதை மட்டும் வாங்கிட்டு கொறிச்சிக்கிட்டே நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் வந்து இந்த சைடு ஒரு ரூட்டில் வந்ததுனால கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. அதுவே நம்ம அந்த சைடு, அதாவது ஆப்போசிட் சைடு, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடில் வந்திருந்தோன்னா கார் உள்ளவே வர அளவுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த சைட் போனதுனால உள்ளே கார் போகக்கூடாதுன்ற மாதிரி பேரிகேட் வச்சுருந்தாங்க. ஸோ நடந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் நடந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே கிட்டக்க போனோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டேம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பயங்கர பெருசு, கண்டிப்பாக அது ஒரு பெரிய சிறப்பு இல்லைங்களா? அதனால் அதெல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக என் பையனுக்கு வந்து தமிழில் வந்து இந்த கரிகாலன் பற்றின லெசன்ஸு, அப்புறம் இந்த டேம்ஸ் பற்றினது, கொள்ளிடம், காவேரி, இந்த மாதிரி டேம்ஸ் பற்றினதெல்லாம் வந்து இப்போ பையனுக்கு 4th standardல வந்ததுனால அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்து ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருந்தான். அது ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயம் அவனுக்கு எந்த அளவுக்கு அது போயிருக்குன்றது வந்து தெரியும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ராஜராஜ சோழன் பற்றிலாம் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான். அந்த கல்லணை கட்டினது அப்படி இப்படின்னு எல்லாமே பேசிக்கிட்டு அப்படியே அவங்க அப்பாவுமே இதிலலாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்படி ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். தண்ணி சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப பெரிய டேம். எனக்கு அப்படியே பார்க்கும்போது எனக்குமே ஆச்சு, நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். மேபி சின்ன வயசில் போனேன்னா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கே நிறைய கேம்ஸ், பசங்களுக்காக நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெரியவங்களுமே விளையாடலாம், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் போட்டிங் அது இது நிறைய வச்சுருக்காங்க உள்ளே. நாங்கள் போனது 5:30க்கு மேலேன்றதுனால மேக்ஸிமம் 6:50 6:30க்கே வந்து எல்லாமே அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ போனதுனால ஒரு 3-4 கேம்ஸ் மட்டும் பசங்க விளையாடினாங்க. அதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கூட்டம் இல்லை இங்கே வந்து, கொஞ்சம் இதுவாக நார்மலாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஸ்பாட் வந்து எங்களுக்கு இதுதான்ற மாதிரி முடிஞ்சது. ஏன்னா ஃபுல் டே ட்ராவலுங்க. இடையில நிறுத்தணும், கொஞ்சம் லஞ்சுக்கு நிறுத்தணும். மார்னிங் வந்து கன்னியாகுமரியில் தான் அங்கே ஃபுட்டு பிடிக்காததுனால அங்கே வெளியில் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வர வழியில் தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சும் A to Bல ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டோம். ஈவினிங் இங்கே பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலைங்க. ரொம்ப எதுவும் குறை சொல்லணும்னு இல்லை, கொஞ்சம் பிடிக்கல எங்களுக்கு அங்கே வாங்கி சாப்பிட்றதுக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பெருசாக எதுவும் வாங்கலை. அண்டு பசங்களுக்குமே வந்து இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்பு, அப்புறம் தூக்கம் சரியாக இல்லாமல் ட்ராவலில் இருக்கிறதுனால பையனுக்குமே ஒரு மாதிரி தான் இருந்தான். டைஜஷன் ப்ராப்ளம் இருந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தான். ஸோ அதனால் எதுவுமே பெருசாக வாங்கி கொடுக்கல. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் இல்லாதனாலே என்னன்னு தெரியல, பையன் இதில் வர இந்த ராட்னம்லாம் அவரை சுற்றிட்டு இருந்தானா, அதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது போல். நைட்டு ஃபுல்லாக வாமிட்டிங்கு, ஸ்டொமக் அப்செட், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அன்றைக்கி டே. அவனுக்கு தான் ரொம்ப சோகமாக போச்சு. மறுநாள் நார்மல் ஆகிட்டான்.
ஆனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணான். நல்லா விளையாடிட்டு ஆட்டெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் கிளம்பும் போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது போல், வாமிட்டிங் போகிற வழியிலே வாமிட்டிங் அப்படி இப்படின்னு இருந்தான். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ட்ராவலிங்கில் வரும் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இந்த வாட்டர் கேம்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ரொம்ப கம்மி தான், ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 30 rupees 40 rupees தான் மேக்ஸிமமே வாங்கினாங்க. ஸோ 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 3-4 கேம் தான் விளையாட முடிஞ்சது. எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தோம், பட் ஆனால் பெருசாக எல்லாத்துலேயுமே ஏறலை. ஒரு 3-4 கேம் மட்டும் விளையாட வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அவங்க விளையாடுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா பசங்களுடைய ஹாப்பினஸ் நம்மளுக்கும் தான் அப்படின்ற மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஹாலிடேஸ் வந்து எங்களை விட அவங்க தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பையன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான், விட மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, அவனையுமே வந்து விட்டுட்டாங்க. நான் அவனுக்கு கால் கொஞ்சம் இடிச்சிட்டே இருந்தது, அவனால் பெருசாக இது பண்ண முடியல. ஸோ நல்லா போச்சு. லாஸ்ட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருந்தேன், ரொம்பவே நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து புதுசாக வந்து வ்ளாகிங் அந்த கண்டென்ட் எல்லாமே நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வரும். இன்னும் 1 டேக்கான ட்ராவல் வ்ளாக் மட்டும் இருக்குது. அதுவுமே சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவேன். தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கேன், அதெல்லாமே கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த இயரோடைய ரெசல்யூஷனே அதுதான் எடுத்திருக்கேன். நீங்களாம் என்ன நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்துன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் படிக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதுவும் லாஸ்ட்டுன்றதுனால இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இருந்தது. பயங்கர சேட்டை. தனியாக இவங்க 2 பேரையும் விட்டோன்னா அந்த இடமே ரணகலையாக ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இது மாதிரி இன்னொன்று குட்டி ஹெலிகாப்டர் ஒன்று இருந்தது. அதெல்லாம் இவங்களுக்கு புதுசாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. 2 பேரும் என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. நமக்குமே அதை பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த ரைட்லாம் இப்போது நினச்சாலும் என்னால் போக முடியாது. ஒரு 2 சுற்றுனாலே தலை சுற்ற வந்துடும். அந்த மாதிரி பாடி கண்டிஷனில் தான் நான் இருக்கேன். ஸோ அவங்க போனது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. நாங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஏற்றிட்டு அவங்களுக்கு இந்த பாய் சொல்கிறது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 ரவுண்டுக்கு மேலே விட்டாங்கங்க. 30 rupeesக்கு உண்மையாகவே பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு 6 to 7 ரவுண்ட் அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பாப்பா இருந்தால் ஜம்முன்னு குதிச்சு விளையாடிட்டு வந்துட்டு அடுத்து என்ன ரைடுன்றதை சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களே கண்டி போதுன்றது மட்டும் வாயில் வரவே இல்லை. சரி நாங்கள் தான் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப ரிட்டன் வந்து நடந்தே தான் வந்து கார் எடுத்து போனோம். அதுக்குள்ளே ரொம்ப நல்லா இருட்டிடுச்சு. இங்கேருந்து அடுத்து ஒரு இடம் போகிறதுக்கான ரூட் நாங்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப பயங்கர வெளிச்சமே இல்லை. ஆப்போசிட் வண்டி வந்தால் மட்டும்தான் லைட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் போக ஸோ ரொம்ப இருட்டாக இருந்தது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். அடுத்து நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருந்தோம். இது என்னோடய ஆப்ஷன்லேயே இல்லை. ஃபைனலாக வந்து முடிவு பண்ணது இங்கே வந்துட்டோம். அடுத்து அப்படி போயிட்டு அப்படியே போயிடலாம் சென்னைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வர வழியிலே கால் பண்ணி ஹோட்டல் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் கூகுளில். அதில் கிடச்சிது. ஒரு ரூம் மட்டும் தான் இருந்தது. உடனே புக் பண்ணி பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து 1.5 மணி நேரம் தான். கல்லணையிலேருந்து 2.5 hours வந்தாச்சு. ஆனால் ரோடு கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால 2 hours மேலே ஆயிடுச்சு. ஸோ ராயல் பார்க் ஹோட்டல்கிட்ட தான் வந்தோம். இங்கேருந்து அப்படியே நடந்து ஒரு 10 ஸ்டெப்பு வச்சாலே நாளைக்கு மார்னிங் போகிற ஸ்பாட் வந்து வந்துடும். அதுவும் நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 இடம் போயிருந்தோம். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே நாளைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப லேட் ஆனதுனால இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கேயே எங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போய் படுத்துட்டோம். இங்கே இருக்க ரூம் டூரும் நாளைக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.